இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. இன்றைய வானிலை மழை வருமா வராதா? நிக்கிற ஸ்டைலே சரியில்லையே, பாத்திருப்பாளோ? மேடம் மேடம் மேடம்க்கு காது கேட்கலையோ? ஹலோ மேடம், அடிச்சிருவாளோ? மேடம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? என்னோட பேர் ஸ்ரீராம். மேடம் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நான் என் பேரை சொல்லிட்டேன், நீங்க கேட்காமலே. எந்த அம்மே பொறுக்கிங்க தொலை தாங்க முடியல. பொறுக்கியா? என்னதான் சொல்ற? அது நான் தான், தெரிஞ்சிடுச்சு. மீரா என்னதானே சொல்ற? நீ சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும், ஆனா சில நேரம் தப்பா கூட இருக்கும். இப்படி எல்லாம் மூஞ்ச மாத்துறானுங்க. அப்போ பாத்துட்டா? சரியான ஃப்ராடு. பார்த்தாச்சு. மீரா மேடம் என்னதானே சொன்னீங்க பொறுக்கின்னு? ராம், நான் உங்ககிட்ட பேசுற மாதிரியே கிடையாது. நான் மரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல. பேசுங்க. மரத்துக்கிட்ட தானே பேசுறீங்க, பேசுங்க. அது என்னோட ஃப்ரெண்டு தான், என்னையோட பயங்கர சேட்டா இருக்கு. திடீர்னு மரத்துல இருந்து தண்ணி தெளிச்சு விட்டுரும். அது பக்கத்துல நிக்காதீங்க, சம்டைம்ஸ் அது கட்டி கூட பிடிச்சிடும். மீரா, யாரையோ நான் பைக்ல அழைச்சிட்டு வந்தேன், இப்படி பண்ற? ஐயோடா, நான் எதுக்கு இப்படி பண்ணணும்? நீ பைக்ல அழைச்சிட்டு வந்தா என்ன, அழைச்சிட்டு போனா என்ன, பார்த்துக்கிட்டே போங்க, கட்டி பிடிச்சிட்டே போங்க. நான் எதுக்கு பார்க்க போறேன்? நான் எதையும் பார்க்கல. நானே எங்க அண்ணன் வருவானான்னு பாத்துட்டு இருக்கேன். மச்சான் வரமாட்டான். மச்சான் இன்னும் வீட்டுக்கே வரல. என் தங்கச்சியை பிக்கப் பண்ண போயிருக்கான், இன்னும் வீட்டுக்கு வரல. நீ வெயிட் பண்றது வேஸ்ட். எங்க அண்ணனுக்காக வெயிட் பண்ணேன்னு சொன்னா உங்ககிட்ட ஏதாவது பேசினா இல்ல ஏதாவது கேட்டனா? அப்பப்பா இப்படி எல்லாம் இருக்கானுங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? பப்ளிக் பிளேஸ்ல எப்படி எல்லாம் போகணும்னு கொஞ்சம் கூட சென்ஸ் இருக்காது. இப்படிதான் இப்படி எல்லாம் இருக்காங்களோ? அதுவும் நம்ம இருக்கிறது ஒரு கிராமம், இங்கவே இப்படி இருக்காங்க. ச்சே. அது எங்க மாமா பொண்ணுடி, அவ தாரா. அவ அப்படிதான், சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அவ அப்படிதான் என்கிட்ட விளையாண்டுகிட்டே இருப்பா. ஒரு லூஸ் அது அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட விளையாண்டுட்டே இருக்கும். விளையாடுறதுக்கு தான் வீடு இருக்குதுல்ல, ரோட்லயே விளையாடுவாங்க. அவ சின்ன பொண்ணுடி. அப்பா நீ பெரிய பையன் தானே? சின்ன பொண்ணு, அவ தெரியாம நீ ஏன் அப்படி பண்றா? நான் இனிமே சொல்றேன், பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இங்க பாரு ராம், அவ என்ன வேணா பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவ கூட போக வேண்டியதானே? எதுக்காக நீ இங்க நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்க? போங்க சார், போங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் கட்டி பிடிச்சிட்டு போங்க. ஏன்னா இது நம்ம ஊர் இல்லையில, அதனால கட்டி பிடிச்சிட்டு போங்க. யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. ஆனா பார்த்து ஓட்டுங்க, கட்டி பிடிக்கும் போது உங்க கண்ணு தெரியாம போயிட போகுது. அப்படி நீங்க கண்ணு மூடிடுவீங்க. இந்த மாதிரி வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கோம், கட்டி பிடிச்சவனுங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல. போங்க, பார்த்து போங்க. கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டே போங்க. ஏய் மீரா, நான் தான் உன்னை பார்த்துட்டு வந்துட்டல, அவளை ஆட்டோ வெயிட் சுட்டுட்டு தான் வந்தேன். உன்னை யார் வர சொன்னது? நான் கூப்பிட்டேனா? நான் கால் பண்ணனா? இல்ல உனக்காக வெயிட் பண்ணனா? இல்ல நீ வருவன்னு காத்துட்டு இருக்கனா? இல்ல நீ போறத பாத்துக்கிட்டே இருந்தனா? இல்ல நீ போறத பார்த்து கடுப்பாயி புலம்பிட்டு நிக்கிறேனா? எதுவுமே இல்ல. அப்படி எதுவுமே நடக்கல. அப்புறம் எதுக்கு கொஞ்சம் இடத்த காலி பண்ணுவியா? நீ வா போலாம். நானா? வேணா. நான் என்ன நீ வருவன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா? அங்க நீ போறத பார்த்து நீ தான் கண்டுபிடிச்சிட்டு நிக்கிறேனா? இல்ல வந்தா உங்ககிட்ட போலான்னு இருக்கேனா? இல்ல உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாவா நின்னுட்டு இருக்க? எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்ல. சரி, எதுவுமே இல்ல சொன்னா எதுவுமே இல்ல. சரி, என் கூட வா. சிரிக்காத. சிரிக்கலடி. தாரா சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒன்னும் தெரியாது. அவ சும்மா அப்படிதான் கட்டி பிடிச்சுப்பா. இவனையெல்லாம் பார்க்கவே கூடாது. நான் நின்னு பேசிட்டு இருக்கிறேன், லூசு மாதிரி. இவன் நம்மளே லூஸ் ஆக்கிடுவான். ஃப்ராடு, சரியான ஃப்ராடு. இவனை நம்பி வேற. மீரா பண்ணி வரலையா? அதுதான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். நான் வரல. நான் உன்னை பார்க்கணும், பேசணும், உங்கட பைக்ல போகணும், போன்ல பேசணும். எதுக்குமே எனக்கு ஆசை கிடையாது. நான் ஆசைப்படவும் மாட்டேன். ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கல, அதான சொல்ல வர? ஆமா, அதேதான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அதையாவது கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்காம யார் தெரிஞ்சு போறா?
நான் தான் உன்னை முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கேனே. உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. என்ன பார்க்கணும் கூட நினைக்க மாட்டேன். என் குரலே உனக்கு பிடிக்காது. என்ன பார்க்கும் போதெல்லாம் உனக்கு கோவம் வரும். எப்படா இவனை அடிக்கலான்னு தோணும். அதானே அதானே உண்மை. உண்மை எதுவோ. நீ இப்ப கிளம்புறியா? எங்க இருந்து போறியா? எனக்கு கடுப்பா வருது உன்னை பார்க்கும்போது. அந்த சீனை பார்த்ததுல இருந்தே கோவம் அவ்வளவு வருது எனக்கு. சீனா சீனா காமிச்சேன். இதா உன் மனசுல தானே இல்லைங்கிறல. ஆனா நீ உன் வாயிலிருந்து தான் சொல்ற. என்னால நம்ப முடியல. இது நம்பவே முடியல. நான் மனசுல இல்லைன்னா நீ ஏன் கோவப்படுற? இது எனக்கு அவ்வளவு கோவம் வருது அவன் என் வண்டியில வரத பார்த்து. நான் பார்க்கவே இல்ல. பார்த்தா தானே கோவம் வரும். நான் பார்க்கல. சரி, பார்க்காமலேயே கோவம் வருது. எனக்கு கோவம் வரலையே. நான் நீ படிக்காம சுத்திட்டு இருக்கியே எப்படி, அதுவும் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கேன்னு தான் கோவப்பட்டேன். மத்தபடி நான் எதையும் பார்க்கல. எனக்கு என்னமோ உன் மனசுல நான் வந்துட்டேன்னு தோணுது. முழுசா முழுசா வந்துட்டணும்னு தோணுது. இது நீயா? என் மனசுலயா? ஐயோ, இப்ப பார்த்ததே பயங்கரமா தான் இருக்குது. இன்னும் மனசுல எல்லாம் வேண்டாம். அப்படியா? நம்புற மாதிரி இல்ல. உன் மனசுல நான் இல்லைன்னா இப்ப நீ என் கூட வருவ. என் கூட வண்டியில உட்காந்துட்டு வருவ. அப்படி நீ வரலன்னு வச்சுக்கோ, உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். கன்ஃபார்ம் மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். மீரா மனசுல நான் இருக்கிறேன், அவளை யாரும் ட்ரை பண்ணாதீங்கன்னு காலேஜ் ஃபுல்லா சொல்லிடுவேன். ஓகேனா சொல்லு. பாய் பாய் சொல்லிட்டு நான் போறேன். இது உன் மனசுல தான் நான் இல்ல. அப்புறம் என்ன, தைரியமா என் கூட வா. உன் மனசுல நான் இருந்தா தானே உன்னால என் கூட வர முடியாது. நான் தான் இல்லையே, யாரோ நினைச்சிட்டு வா. யாரோனா? ஆமா, யாரோ ரோட்ல போறவங்க. ரோட்ல போறவங்களா? சரி, யாரோ உனக்கு தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்களா? சரி, உன் ஃப்ரெண்டு, உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு நினைச்சிட்டு என் கூட வா. மீரா அப்படிதான், அப்படி இப்படி கை எடுக்காத. இது ஏன் அந்த கையை எடுக்காத. ஏன்? அந்த பக்கம் தான் ஷோல்டர் ரொம்ப வலிக்குதுடி. ஷோல்டர் காலையில இருந்தே ரொம்ப வலிக்குது. அப்படி பிரஸ் பண்ணிட்டே இரு. ராமி, இப்போ தேவையில்லாம இதெல்லாம் பண்ணாத. ஷோல்டர் வலிக்குதுடி. காலையில இருந்து வலிச்சிட்டு தான் இருந்தது. இப்போ நீ கை வச்சோன்னதான் கொஞ்சம் பரவாயில்லையாம இருக்கு. கொஞ்சம் இல்ல, நல்லாவே இருக்கு. அதுக்காக நான் இப்படியேவா வர முடியும்? அப்ப எனக்கு ஷோல்டர் வலிக்குதே, பரவாயில்லையா? ராம், நான் உன் கூட வந்ததே தப்பா போச்சு. ஏதாவது அந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். என்ன பண்ண? என்னதோ அப்படி நிப்பாட்டிடு. நான் போறேன். எங்க அக்கா ஃபேக்டரிக்கு வர சொன்னா, அவளை பார்க்க போயிட்டு இருக்கிறேனா. நீ என்னன்னா என்ன கூப்பிட்டு மசாஜ் பண்ண சொல்றேனா? ஐயோ, ரொம்ப ஆசை உனக்கு. அங்கதான், அங்கவே அழுத்தமா பிடிச்சுக்கோ. ராமானா, ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? இன்னும் கொஞ்ச நாள்ல என் வேலை போக போகுதுன்னு தெரியுது. மீரா, உனக்கு வேலை போயிடுச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்களா? மாப்பிள்ள பார்த்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் போட்டோ தரேன். இல்ல நான் நேர்லயே வந்துருவேன். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நானா? இன்னுமா தெரியல உனக்கு? இல்ல, இப்படி எல்லாம் வண்டியில வச்சு சுத்தினா, அப்பப்ப பல்ல கட்டினா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் நினைக்கல. இது பயங்கர ஸ்மார்ட் ஆச்சு. வண்டியில வச்சு சுத்தினதுக்கலாமா ஓகே சொல்லுவ? பல்ல கட்டினதுக்கலாமா பயந்து போய் ஓகே சொல்ல போற? பின்ன அதெல்லாம் இருக்குது. வித்த நிறைய இருக்குது. என்ன வித்த? பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது எப்படி? இது பொண்ணுங்களடி, ஒண்ணு சொல்லல. பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது எப்படின்னு நிறைய வித்த இருக்குது. அந்த வித்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விட்டனா போதும். அப்புறம் நீயே போய் சொல்லிடுவ, மாப்பிள்ளை இவர் தான், இவர் இல்லாம நான் வாழ மாட்டேன்னு நீயே சொல்லிடுவ உங்க வீட்டுல. இப்ப நீ சொன்ன பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு தான் அந்த வித்தன்னு? ஆமாமா, வேற ஒரு வித்த இருக்குது. அந்த வித்த தேவதைக்கு யூஸ் பண்றது. அதை யூஸ் பண்ணா செட் ஆயிடும்னு நினைக்கிறேன். என்னது செட் ஆயிடும்? தேவதை செட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அது யாரு? அத்தை பொண்ணா, மாமா பொண்ணா? அது வேற ஒரு பொண்ணா? இவன் நிஜமா பைத்தியமா இல்ல நம்ம பக்கத்துல உட்காந்து இப்படி ஆயிட்டாளா? நம்ம அதோ அங்கதான் ஸ்டோப் பண்ண. அங்கதான் எங்க அக்காவோட கம்பெனி இருக்கு. அங்கதான் நான் போறேன். அங்க ஸ்டோப் பண்ண. வேற நானும் வரவா? ராம், நீ எப்பதான் திருந்துவ? அவன் கூட பைக்ல வரவே இல்லை. என்ன ஏறி இந்த இப்படி உட்கார வச்சுட்ட. மசாஜ் பார்லர் மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னும் என்னென்னலாம் பண்ண போற? இப்ப வா. இப்ப எதுவும் பண்ற மாதிரி இல்ல. மீரா ஒரே ஒரு ரவுண்ட் அடி ப்ளீஸ். நான் அங்க இறங்கணும். என்ன இறக்கி விட்டுட்டு போ. கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம். ராம், ஏன்பா இப்படி பண்ற? ஒரு ரவுண்ட் மட்டும். மீரா வீலிங் பண்ணவா? ஐயோ, வேண்டவே வேண்டாம். அன்னைக்கே செத்து பழைச்சேன். எனக்கு அவ்வளவு பயம். வீட்டுக்கு போய் தூங்கும் போது கூட அந்த ஞாபகமா இருந்தது. அதெல்லாம் எதுவும் வேணாம். ஒரே ஒரு வாட்டி பண்றேன்டி. வேணாம் ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. கட்டி பிடிச்சுக்கோ, பயமா இருக்காது. அப்போ ஷோல்டர் பெயினா இருக்கு சொன்ன.
ஷோல்டர்ல பிடிச்சிட்டே இருக்க சொன்ன. இல்ல, நீ இவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு வந்தல, ஷோல்டர் பெயின் போயிடுச்சு. இப்போ இடுப்பு கிட்ட வலிக்குது. கொஞ்சம் இடுப்பு கிட்ட பிடிக்கிறியா? இருக்குமா? ராம், நான் இடுப்புக்கிட்டையும் பிடிக்கல, எதுக்கிட்டையும் பிடிக்கல. என்னை இறக்கி விடு, தட்ஸ் ஆல். நீ ரொம்ப பண்ற, ரொம்ப ரொம்ப பண்ற. ஏ ராம், வேணா. Holla, 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 now, holla now. Gaza, 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 now, Gaza now. Holla, 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 now, holla now. Na 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 na, na 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 na, na 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 na. ஹலோ, எப்பங்க கார் ரெடி ஆகும்? கார்ல ரெடியா தான் இருக்கு. பின்ன என்ன, வாங்க போலாம். கார் ரெடியா தான் இருக்கு, ஆனா போகாது. என்னங்க இப்படி குழப்பறீங்க? எப்படி வீட்டுக்கு போறது? நடந்து வேணா போலாம். நடந்தா? இன்னும் விளையாடுறீங்களா? நடந்து போலாங்கிற, விளையாடலாம்னு சொல்லல. சரி, சாரி. என்ன பிரச்சனை? நான் தெரியாம பேசிட்டேன், தெரியாம கேட்டுட்டேன். இனிமே கேட்க மாட்டேன், இனிமே பேச மாட்டேன். டீசல் காலிங்க, சரி போய் வாங்கணும். 5 கிலோமீட்டர் போகணும், போய் வாங்கிட்டு வரேன். நீங்க கார்ல வெயிட் பண்றீங்களா? கார்லயா? தனியாவா? ம். பின்ன என்னங்க, அதுக்கு தான் நான் எதுவும் சொல்லாம நின்னுட்டே இருக்கா. அப்போ எப்ப டீசல் வரும்? டீசல் அதுவா வராது, நான் தான் போகணும். அப்ப நான் என்ன பண்றது? நீங்க கார்ல இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துருவேன். எப்ப வருவீங்க? போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன். அரை மணி நேரமா? தனியாவா? அங்க மாடெல்லாம் நிக்குதே. மாடு பூனைக்குட்டி எல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க, அது பூனைக்குட்டிய கண்டுக்க கூட கண்டுக்காது. ஆனா நான் இங்க நின்னுட்டு இருப்பேனே, சில நேரம் கார்ல இருந்தா போர் அடிக்கும். இப்போ கொஞ்ச நேரம் இங்க நின்னா மாடு வந்துடாது? மாடு ஒண்ணும் பண்ணாதுங்க, நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். நான் இல்ல. எனக்கு பயமா இருக்குது. மாடு தாங்க நம்மள பார்த்து பயப்படும். அதோ அந்த கம்பு உடைச்சு தரேன், அந்த கம்பை கையில வச்சுட்டு நின்னுக்கிட்டே இருங்க. மாடு வந்துச்சுன்னா ஹே ஹேன்னு விரட்டினீங்கன்னா ஓடிடும். எப்படி வரட்டணும்? சூச்சூன்னு சொல்லுங்க, ஓடிடும். அது அவ்வளவு பெருசா இருக்குதே, என் பேச்சலாமா அது கேட்கும்? சரி, அப்பனா இப்படி நிக்க வேண்டியதா ரெண்டு பேரும். எவ்வளவு நேரம் நிக்கணும்? நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா நிக்க வேண்டியதா. டீசல் எப்படி வருவீங்க? நான் தான் டீசலை தேடி போகணும். நீங்க எப்ப போவீங்க? நீங்க கார்ல போய் உட்காந்தீங்கன்னா நான் போவேன். அப்ப மாடு? மாடு வீட்டுக்கு போயிடுங்க, அவங்க வீட்டுக்கு போகாது. அது அது சாப்பிட்டு முடிச்சிட்டு அது வீட்டுக்கு போயிடும். நீங்க வீட்டுக்கு போகணுமா வேணாமா? போகணும், போகணும், போகணும். எனக்கே பசிக்குதுங்க. என் மம்மி இன்னைக்கு பிரியாணி செஞ்சு வைக்கிறேன்னாங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க. சரிங்க, ½ நீங்க உட்காருங்க. கார்ல பாட்டு கேட்டுட்டு ½ உட்காருங்க. சீக்கிரமா ஓடி போயிட்டு வந்துருவேன். ஓடி போறீங்களா? ஓடி போறதுக்கு அரை மணி நேரம் ஆகுமா? சரிங்க, நான் பக்கத்துல யார்ட்டாவது வண்டி வாங்கிட்டு போயிட்டு வரேன். வண்டி வாங்கிட்டு போனா எவ்வளவு நேரம் ஆகும்? என்னங்க, சொல்ல முடியாதுங்க. வண்டி கொடுக்கணும்ல, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும். வண்டி கிடைக்கிறத பொறுத்துதான். நீங்க எப்ப வர்றீங்க? ஏங்க, நான் போவே இல்லைங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரவணனால அவருக்கு ஃபோன் பண்ணி டீசல் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். அவர் வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன், ஓகேவா? அவங்க எப்ப வருவாங்க? நான் ஃபோன் பண்ணோன்னா வருவாங்கங்க. இப்ப மம்மி திட்டுவாங்களா? எதுக்கு திட்டுறாங்க? லேட் ஆயிடுச்சுன்னா மம்மி திட்டுவாங்கல்ல. நீங்க எதுக்காக சரவணன் கிட்ட டீசல் கேட்டீங்கன்னு உங்களையும் திட்டுவாங்கல்ல. தெரியுதுல, அதுக்கு தான் நான் சொல்றேன். ½ நீங்க உள்ள இருங்க, நான் சீக்கிரமா போய் டீசல் வாங்கிட்டு வந்துடுறேங்க. என்னங்க, நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லாதீங்கன்னா சொல்லாமலா இருக்க போறீங்க, சொல்லுங்க. இல்ல, நான் சொல்லல. நீங்க தான் சொல்ல வேண்டாம்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்கல்ல. நான் சொல்லல. ஐயோ, சொல்லுங்க. சொல்லவா? ஒரு நிமிஷம் இருங்க, எங்க ஊருக்கார் ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு, அவர்கிட்ட சைக்கிள் கேட்கிறேருங்க. யோ அண்ணா, சொல்லுங்கதா. ஏய், அந்த சைக்கிளை கொஞ்சம் கூட சாயந்தரம் வீட்டுல எடுத்து கூட தரேன். ஏங்க, வெயில நிக்காதீங்க, போங்க, போய் கார்ல உட்காருங்க. என்னங்க, அது அந்த மாடு என்ன பாத்துக்கிட்டே போனிச்சு போகும்போது. அது வீட்டுக்கு போயிடுச்சுங்க. இந்த மாடு போயிடுச்சு, வேற மாடு ஏதாவது வந்துச்சுன்னா? எங்க, நீங்க காருக்குள்ள தானங்க இருக்க போறீங்க? காருக்குள்ளதான் இருப்பேன், கண்ணாடி கிட்ட வந்து பாக்குமே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் கார்ல உட்காருங்க, கார்ல எழுதி வச்சுட்டு போறேன். மாடு பூனை பத்திரமா உள்ள உட்கார்ந்துருக்குது, பூனைக்கு மாடுன்னா ரொம்ப பயம், எட்டி பார்க்காதுன்னு எழுதி வச்சுட்டு போறேன், போதுமா? என்னங்க, நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. நானும் உங்க கூட வரவா? ஏன் கூட வா? இந்த சைக்கிள்லயா? அந்த மாடு கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு பேசாம உங்க சைக்கிள்ல நான் வந்துடுறேனே. நம்ம போயிட்டு சீக்கிரமா டீசல் வாங்கிட்டு வந்துடலாம். நான் சைக்கிள்ல வேகமா போவேன், நீங்க உட்காந்தீங்கன்னா பறந்துருவீங்க. அம்மா, ரொம்ப ஸ்பீடா போவேன், அதான் டீசல் வாங்கிட்டு வர முடியும். போங்க,
கார்ல உட்காருங்க. அது என்னங்க? சொல்லுங்க. நானும் வரேங்க. இந்த சைக்கிளியா வரேங்கிறீங்க? இதுவே எப்ப என்ன பிடிக்குனே தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது கண்டிஷன். இந்த சைக்கிளை பார்த்துமா வரேங்கிறீங்க? இல்லங்க, எனக்கு அந்த மாடுக்கு இந்த சைக்கிள்லாம் பயம் இல்ல. ஆனா மாடு அவ்வளவு பெரிய கொம்பு வச்சிருக்குதுங்க. அம்மா அட கண்ணு அவ்வளவு பெருசா இருக்குது. பாத்துட்டேன், இப்போ மாட கிட்டக்கையே பாத்துட்டேன். ஏங்க சொன்னா கேளுங்க. இந்த சைக்கிள் நம்பி எல்லாம் வரேன்னு சொல்லாதீங்க. அதுலயும் டபுள்ஸ் எல்லாம் போனா இந்த சைக்கிள் பஞ்சர் ஆனாலும் ஆயிடும். என்னங்க, சைக்கிள எப்படி ஏறி உட்காரணும்? நான் இதுக்கு முன்னாடி சைக்கிள்ல போனதே இல்ல. எங்க அண்ணா சைக்கிள் ஓட்டுவான், ஆனா எனக்கு ஓட்ட தெரியாது. சைக்கிள்ல போனதே இல்ல. சைக்கிள்ல ரைடு நல்லா இருக்குமா? ஒரு ரவுண்டு அழைச்சிட்டு போறீங்களா? சைக்கிளா? இந்த சைக்கிள்லயா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப நாளாவே சைக்கிள்ல டபுள்ஸ் போகணும்னு ஆசை. அதுவும் இந்த மாதிரி குண்டு குண்டான ரோட்ல ஜாலியா இருக்கும்ல, ஸ்விங் பண்ண மாதிரி இருக்கும்ல. இந்த சைக்கிள்லயா? தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது. ஏறுங்க, பின்னாடி ஏறுங்க. பின்னாடியா? பின்னாடி வேணா. பின்ன நீங்க தானே சொன்னீங்க பறந்து போவேன்னு. நீங்க பறந்து போகும்போது நான் பின்னாடி பறந்துட்டேன்னா நான் முன்னாடி உட்காந்துக்குவா. அப்பதான் நான் பறந்து போனா கூட நீங்க பிடிச்சிட்டீங்கல்ல. நதிக்கரை மணல் மீது உன் பெயர் நான் எழுத, மணல் எல்லாம் பொன்னாய் போன மாயம் என்ன? விடும் ஒரு வேடன் கண்கள் பட்டு துடிக்கின்றான். மான் ஒன்று வேட்டையாடும் மாயமே. மைனாவே மைனாவே இது என்ன மாயம்? அழையில்லை நனைகின்றேன், இது என்ன மாயம்? என்ன இறங்குங்க. எதுக்கு? எங்க ஊர் வந்துருச்சு, இறங்குங்க. எதுக்கு? ஏங்க அதெல்லாம் அப்படிதாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இறங்குங்க. இங்கே நில்லுங்க, நான் போய் டீசல் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. சரி, எனக்கு 3 இயர்ஸ்க்கு தேவைப்படாத. இன் பிட்வீன்லயே நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுவேன். 3 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப லாங் டேர்ம். ஒரு எமர்ஜென்சிக்காக தான் நான் இப்ப அப்ளை பண்றேன். 3 இயர்ஸ் டென்யூர் எனக்கு வேணாமே. 36 மந்த்ங்கிறது இட்ஸ் டூ ஃபார். அவ்வளவு டைம் எனக்கு தேவைப்படாது. மேடம், ஆனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது இல்ல? நீங்க பே பண்ற அமௌண்ட்டும் மந்த்லி கம்மியா தான் இருக்குது. சரி, அது எனக்கு ப்ராப்ளம் இல்ல. என்னால மந்த்லி நிறையவே பே பண்ண முடியும். பட் ஆனா டென்யூர் அதிகமா இருந்தா அதுதான் எனக்கு ரிஸ்கா இருக்குது. ஒரு வருஷத்துக்கு எனக்கு தேவைப்படாத. 1 இயர் இல்ல 1.5 இயர்ஸ் மாதிரி டென்யூர் இருந்தா ட்ரை பண்ணி தரீங்களா? மேடம், பேங்க் ரூல்ஸ் எப்படி மேடம்? ஏன்னா 5 இயர் எடுத்துக்கிறீங்களா? உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ ரொம்பவே கம்மியா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் நான் 13 இருந்து 10% பண்ணி தரேன். 5 இயர் டென்யூர் எடுத்துக்கிறீங்களா? இல்ல சார், இட்ஸ் ஓகே. நான் வேற ஏதாவது பேங்க்ல ட்ரை பண்றேன். மேடம் என்ன மேடம், நீங்க நம்ம பேங்க் மாதிரி எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் கம்மி கிடையாது. இதுவும் நீங்க ரெகுலர் கஸ்டமர்ங்கிறதுனால உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் சொல்லியிருக்கிறேன். சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. 2 lakhs தான் தேவைப்படுது. இந்த 2 lakhsக்கு 3 lakhs கட்டுற மாதிரி வருது 3 இயர்ஸ்க்கு பார்த்தா. 3 இயர்ஸ் இன்னும் தேவைப்படாது. மேடம், உங்க காலேஜ்ல 2-3 பேர் அந்த டென்யூர் எடுத்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமே சேம் பர்சன்டேஜ் தான். 10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்காக வேணா நான் ஒரு 9.5 பண்ணி தரேன். டென்யூர் 36 மாசம் தான். இல்ல சார், இட்ஸ் ஓகே. இல்லன்னா நீங்க பிஎல் ட்ரை பண்றீங்களா மேடம்? அது இப்போ ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு. நீங்க 2 lakhs தானே கேக்குறீங்க. அது வேணா நான் ஆஃபர்ல ட்ரை பண்ணி தரேன். அது எவ்வளவு பர்சன்ட் சார்? அதுவும் இதே பர்சன்டேஜ் தான். 10.5 வரும். பட் நீங்க கேட்கிற டென்யூர் தான் 2 வருஷம் வரும். 2 வருஷத்துக்குள்ள நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அது ஓகேவா? 2 வருஷமா? 2 வருஷத்துக்கு கம்மியா ஏதாவது பண்ண முடியுமா? என்ன மேடம், இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தா டென்யூர் அதிகமா இருக்கும். நீங்க கட்டுற வருஷம் அதிகமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணணும்னா நீங்க கட்டுற வருஷம் கம்மியா தான் இருக்கும். நீங்க சீக்கிரமா கட்டுற மாதிரி இருக்கும். சார், எனக்கு அதிகமா கட்டுறது ப்ராப்ளம் இல்ல. ஆனா சீக்கிரமா முடிக்கணும். இந்த லோன் சீக்கிரமா நான் முடிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அது சொல்லுங்களேன். இந்த 2 வருஷம் எஸ்பிஎல் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் பண்ணி தரேன். ஃபைனல். எனக்கு ஒரு 2 days டைம் தரீங்களா? நான் நான் யோசிச்சு சொல்றேன். சரி மேடம், என் நம்பர் எடுத்துக்கோங்க. மீரா, கார்த்திக், மீரா எங்க இந்த பக்கம் அது சொல்லுங்க. ஏதாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்தீங்களா? இல்ல. அது எங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல கார்த்திக், அது சொல்லுங்க. நான் இங்கதான் ஒர்க் பண்றேன். என்ன இந்த பக்கம் யாராவது பார்க்க வந்தீங்களா? அது நான் இந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். எனக்கு சொல்லுங்க. மணி ஏதாவது டெபாசிட் பண்ணணுமா? லேட் ஆகுதா? இல்ல. மேனேஜர் ஏதாவது பார்க்கணுமா? வேற ஏதாவது அக்கௌண்ட் ப்ராப்ளமா? இல்ல. சரி வாங்க, என்னோட கேபினுக்கு வாங்க. இல்ல, நான் வரல. ஏதோ எதுக்காக தான் வந்திருக்கீங்க. நான் மேனேஜர் ரூம்ல உங்களை பார்த்தேன். நீங்க வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட
என்னென்ன சொல்ற அளவுக்கு ஏதாவது ரொம்ப பர்சனலா ஏதாவது உங்களை கேட்டு டிஸ்டர்ப் பண்றேனா? இல்ல அந்த மாதிரி இல்ல. அது எனக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது. அதுக்காக மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். சொல்லுங்க, லோன் அப்ரூவல் ஆயிடுச்சா? இல்ல அது என்ன லோன் ட்ரை பண்றீங்க? கொடுங்க, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி தரேன். இல்ல கார்த்திக், அது இட்ஸ் ஓகே. நான் மீரா, நீங்க என்னை பத்தி இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா பத்திரமானு உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஆனா நீங்க எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே கூட நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு திரும்ப கால் பண்ணல. நீங்க என்னை பத்தி கார்த்திக், நான் அன்னைக்கு இட்ஸ் ஓகே. நீங்க மீரா, நீங்க யாரையோ லவ் பண்றீங்க, ஃபைன், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அதை பத்தி உங்க வீட்ல எங்க வீட்லயும் சொல்லாதீங்கன்னு சொன்னல. அது ஏன் தெரியுமா? என் அண்ணனோட கல்யாணம், உங்க அக்காவோட கல்யாணம், அது நல்லபடியா நடக்கணும். நம்மளோட கல்யாணத்தினால அவங்களோட எதுவும் ப்ராப்ளமா இருக்கக்கூடாதுல்ல. அதனாலதான் உங்ககிட்ட அன்னைக்கு நான் அப்படி சொன்னேன். அதை பத்தி பேசலான் தான் நான் உங்களுக்கு அன்னைக்கு நைட்டே கால் பண்ணேன். ஆனா நீங்க அட்டென்ட் பண்ணல. பரவாயில்ல, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு ஃபீல் பண்ணிட்டீங்களா என்னமோ? இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. அன்னைக்கு நான் பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன். என்னால மொபைலை அட்டென்ட் பண்ண முடியல. என்னாச்சுங்க? என்ன ப்ராப்ளம்? இல்ல எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் ஓகே. நீங்க எதுக்கு பேங்க் வந்தீங்களோ பாத்துக்கோங்க. ஏங்க, ஒரு நிமிஷம். அது எனக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது. ஒரு 2 lakhs தேவைப்படுது. நான் 3 வருஷத்துக்கு கட்ட சொல்றாங்க. எனக்கு 3 வருஷம் வரைக்கும் தேவைப்படாது. சீக்கிரமாவே லோன் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா அவங்க 3 வருஷம் தான் இருக்குது டென்யூர்னு சொன்னாங்க. அதை விட்டுட்டா 2 வருஷம் இருக்குன்னாங்க. ஆனா இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருக்குது. அதுதான் கொஞ்சம் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கேன். என்ன லோன் ட்ரை பண்றீங்க? ஜென்ரல் எனக்கு பர்சனல் லோன் மாதிரி தான் தேவைப்படுது. 2 lakhs தேவைப்படுது. ஆனா நான் 1 வருஷத்துல கட்டி முடிச்சிடுவேன். அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். 1 yearல கட்டி முடிக்கணுமா? ஆமா, 2 lakhs வேணும். 1 yearல கட்டிடுவேன். 1 yearக்கு மேல எனக்கு தேவைப்படாது. பட் நீங்க 1 year கட்டுற மாதிரி இருந்தா மந்த்லி இஎம்ஐ அதிகமா கட்டுற மாதிரி இருக்குமே. 25,000 கட்டுற மாதிரி இருக்கும். கட்ட முடியுமா? அது பரவாயில்லைங்க, நான் கட்டிடுவேன். 25,000 கட்டிடுவேன். சரி மீரா, டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நான் அப்ரூவ் பண்றேன். மேனேஜர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களே. இல்ல, நாங்க எம்ப்ளாயி தானே, எங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்கும். நான் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் அப்ரூவல் வாங்கி தரேன். உங்களுக்கு எப்போ தேவைப்படுது? சீக்கிரமா எப்ப கிடைச்சாலும். இது கொஞ்சம் அர்ஜென்ட் தான். சரி, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 daysல உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். கார்த்திக், அதுக்கப்புறம் மீரா, எங்க அண்ணாவோட கல்யாணம் முடியட்டும். நானே பேசுறேன். எங்க வீட்ல நானே பேசுறேன். உங்க கல்யாணம் நல்லபடியா முடியும். சொன்ன நான் எங்க வீட்ல பேசுறேன். உங்களுக்கு கல்யாணம் வேண்டான்னு நான் பேசுறேன். கார்த்திக், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. எவ்வளவு பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமே பிடிக்காம போகுது. மனசு ரெண்டும் ஒத்து போகாம எவ்வளவு பேர் வாழ்றாங்க. என்கேஜ்மெண்ட் மட்டும்தானே ஆகிருக்கு. மனசு ரெண்டும் இன்னும் சேரல. உங்ககிட்ட முன்னமே சொல்லிருக்கலாம். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மீரா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம சொந்தமாக போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நானே நம்ம 2 பேர் வீட்லயும் பேசுறேன். நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பையனை நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க.